அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத சுவாமி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மேசராசியில சஞ்சரிக்கிற மாதம் தான் சித்திரை மாதம். செவ்வாய் பகவானானவர் மீனராசியில இருக்கார். சித்திரை 28க்கு பின் மேசராசியில ஆட்சி பலத்துல வரார் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப சூரியனும் செவ்வாயும் 28க்கு பின் சித்திரை 28க்கு பின் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் மீன ராசியிலிருந்து சித்திரை 17க்கு பின் மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். சோ இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்களை குறிக்கும்? குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான புரட்சியை கொடுக்கும்? சூரியன் செவ்வாய் சேர்றதுனால புரட்சிகரமான அமைப்பு கொடுக்கும். எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானவர் சித்திரை 6ஆம் தேதியே ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். குரு பகவானவர் மிதுன ராசியில அப்படியே இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார். ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் மேசராசியில சிம்ம ராசியிலையும், சந்திர பகவானவர் 27 நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல 12 ராசிகளுக்கும் போயிட்டு வருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இதுதான் இந்த காலகட்டத்தோட கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள். கிரக இணைவு நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். பொது பலனானது, அதாவது இந்த வருடத்துடைய பொது பலனானது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை வேணா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், போய் பாருங்க. இப்போ வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிப்பதும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறதும் இது கண்டிப்பா அண்ணன் தம்பி பிரச்சனையை கொண்டு வரும். அதோட முக்கியமான விஷயம் 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய். பொதுவா ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை வருதுனாவே அங்க சூரியன் ராகு இந்த மாதிரி நான் பவரா நீ பவரா அப்படின்னு பேசுறதுதான். ஏன்னா சூரியன் ஒரு ஆதிக்கம்னா ராகு ஒரு ஆதிக்கத்தில் உள்ளது. 3ஆம் இடத்துல சூரியன், ராசியில ராகு. அப்ப நீங்க அவர்கிட்ட இருந்து புடுங்கிடுவீங்க. அதுதான் உண்மை. நீங்க என்னத்தான் இல்ல நான் புடுங்கலன்னு சொன்னாலும் பட் ஆனா அதுதான் பிராக்டிக்கலா நடந்திருக்கும். ஏன்னா ராகு நீங்க தான் ஒருவரை சார்ந்து அடுத்தவரை ஏமாத்தி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்க. அவர் சூரியனாத்தான் இருக்காரு, கொடுக்குற இடத்துலதான் இருக்காரு. சோ இந்த இடத்துல நீங்க உங்க சகோதர வர்க்கத்துக்கிட்ட இருந்து எதையும் புடுங்காம இருந்தாவே எந்த பிரச்சனையும் வராது. இல்லாட்டி தேவையில்லாத பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இது கண்டிப்பா தொழில் மந்தத்தை ஏற்படுத்தும். இல்லாட்டி தொழில அதிகப்படியான வேலையாட்கள் தேவைப்படும். இல்லாட்டி வேலைக்கு ஆள் வராதனால தடுமாற்றம். தொழில் மந்தம், இல்லாட்டி தொழில்ல வேலைக்கு ஆள் வரல அப்படிங்கிற பிரச்சனை, இல்லாட்டி தொழில அதிகப்படியான வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. இந்த மூணையுமே இதுதான் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால ஜனனகால ஜாதகம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதுமானது. வேலைக்கு ஆள் எனக்கு பத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். சரிங்களா? 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. அதே மாதிரி 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம். பிசிக்கலா உங்க சகோதரருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா 12, அதாவது 3க்கு 12ஆம் இடமான 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையானது கண்டிப்பா சகோதர வர்க்கத்துல ஏதாவது ஒரு குறையை ஏற்படுத்தும். அவங்களுக்கு தலையில அடிபடுறது, காலில் அடிபடுறது, சமயத்துல எலும்பு உடைஞ்சு போறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். குறிப்பா 3ஆம் இடத்துல இருந்து பாருங்க 10, 11 வரும் உங்க ராசி. அதாவது மகரம் 10ஆவும் 11ஆவும் வரும் அது. அப்ப அந்த ரெண்டுக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை வரனால அவங்களுக்கு எலும்பு பாதிப்பு ஏற்படுறது நிச்சயம் நடக்கும். சோ அவங்கள கொஞ்சம் உடல்நல அக்கறையா பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் சொல்றேன்னா இது யாரால நடக்கும்னா உங்களாலே நடக்கும். அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்க ராசிக்கு இதை சொல்றேன். ஏன்னா சனிதான் செவ்வாயோட சேர்றார், 3ஆம் அதிபதியோட சேர்றார் அப்படிங்கிற கணக்கு தான் இங்க எடுத்துக்கணும். சோ ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? 7ஆம் இடத்தில் இருக்கும் கேது சூரியன் உச்சம் பெற்று அந்த உச்ச சூரியனோட பலத்தையும் வாங்கிக்கிறதுனால கணவன் மனைவியரிடையே வாக்குவாதம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு அவங்க பேசவே மாட்டாங்க, இல்ல பேசியே கொள்வாங்க. ஆப்போசிட், அதாவது உங்க பார்ட்னர் வந்து ஒண்ணு பேசவே மாட்டாங்க, இல்ல பேசியே கொள்வாங்க. விவாகரத்து கண்டிஷனுக்கு எல்லாம் போகும். சூரியன் உச்சமாகும் போதிலே 7ஆம் ராசிக்கு 7ஆம் அதிபதியார் சூரியன். அவர் உச்சமாயிட்டாருன்னா என்ன? அவங்க சொல்றதுதான் கேட்கணும். அவங்க சொல்றதை கேட்கலாட்டி டைவர்ஸ். யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். சோ ரொம்ப ரொம்ப அமைதியா எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க.
ஆனா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. செவ்வாய் வந்து ராசி அதிபதியோ சேர்ந்திருக்கு, ராசியில ராகு இருக்கு. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அடிச்சிருவோம், அப்புறமா பேசிக்குவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இதையெல்லாம் நிவர்த்தி கொடுக்குற மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு, குரு. 5ஆம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்றதுனால நீங்க பண்ற தவறுகள் வெளியில தெரியாம பாத்துக்குவாரு. செய்யற தப்புகள் வெளியில தெரியாது. எதனால இது நடந்துச்சுங்கிறது வெளியில கொண்டு வராது அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பிளஸ் ஒழிய மற்றபடி எதுவும் சாதகமா அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? தொழில கண்டிப்பா இந்த நேரத்துல செலவினங்கள் அதிகமா இருக்கும். தொழிலால் வெளியில பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி நிலையில இருக்கிறனால சித்திரை யாருக்கு அப்புறம் ஆட்சி பெறனால தாய் தந்தையின் உடல்நலம் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தந்தைக்கு சிறிது பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வந்துடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அப்படி ஒரு ஆசையை காமிச்சு ஏமாத்துங்கிறது நடக்கும். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இப்ப நான் சொன்ன எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்த 4 நிமிஷம் பேசின எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க நட்சத்திராதிபதியோட தான் சனி சேர்றாரு. 3ஆம் இடத்துல சிம்மத்துல, அதாவது மேஷத்துலதான் சூரியன், அதாவது செவ்வாயோட வீட்டுலதான் சூரியனும் இருக்காரு. ஸோ இந்த அமைப்புகள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க புடிங்கிக்குவாங்க, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதுல எல்லாம் ஒரு குறை இல்லை, நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, சண்டை போடாதீங்க. பூர்வீக சொத்து, இந்த இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு கேட்டா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி போலீஸ்ட நீங்க அடிக்கடி இந்த காலகட்டத்துல மாட்டுவீங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கே தலையில அடிபடுறது, இடுப்புல பிரச்சனை வர்றது, கைகால், கால் கூட இல்லை கைதான், ஏன்னா 2ஆம் இடத்துல தானே, கை தோள்பட்டை, கை, முகத்துல அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி பேச்சுவார்த்தையும் எதுவும் பேசாம இருப்பதும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி செவ்வாய்க்கும் போது தப்பு தப்பா பேசி எங்கேயாவது அடி வாங்குவீங்க. ஸோ அதெல்லாம் பேச்சை நிறுத்திக்கிட்டீங்கன்னாவே போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம். குரு பார்வை இருப்பதனால் நான் இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் வேகம் குறையும், பிரச்சனையே வந்தாலும் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு பிளஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. திருமண அமைப்பை பத்தி இப்ப பேசவே வேண்டாம். வாய்ப்பு வந்துச்சுனாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். ராகு ராசியிலே இருக்கார், குருவோட பார்வையில இருக்கார். என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு. அதுக்காண்டி எல்லா தப்பையும் பண்ணக்கூடாது. குறிப்பா சகோதர வர்க்கத்திலும் தேவையில்லாத வாக்குவாதம், பஞ்சாயத்தை இழுக்கக்கூடாது. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பிரச்சனை வரும். என்ன சொல்ல போனா அடுத்தவங்க சொட்ட ஆட்டையே போறதுக்கான அமைப்புகள்லாம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சுக்கரன் போறாரு. ஒண்ணு அடுத்தவங்க என்னால இந்த சொத்தை பார்த்துக்க முடியல, நீங்க பாருங்கன்னு கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. நான் வெளிநாட்டுக்கு போறேன், என் சொத்தை பார்த்துக்கங்க. நான் வெளியூர் போறேன், என் சொத்தை பார்த்துக்கங்க. பூமி தான், வேற எதுவும் வராது. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்குல்ல, பூமி அமைப்பு தான் உங்களை தேடி வரும். ஸோ அது வந்து அடுத்தவங்க உங்களை நம்பி கொடுத்துட்டு போறாங்க, அதை ஆட்டையை போடுறாங்க இருந்தாவே போதுமானதுங்கிற அமைப்பு மட்டும் நீங்க யோசிச்சாவே போதும். அவங்களோட ஒரு பொருள், அசையும் பொருளோ அசையா பொருளோ ஏதோ ஒண்ணு உங்களை நம்பி கொடுத்துட்டு போற அமைப்பு நிச்சயம் இந்த ஒரு மாசத்துல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழில்ல ரொம்ப டல்லா இருக்கும். சில சமயம் தூக்கி உச்சத்துல வைக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மூமெண்ட்டாகவும் இருக்கும், மூமெண்ட் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் 10ஆம் அதிபதியோட சனி சேர்ந்ததுதான். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய இறங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சமயத்துல லாட்ரியில பணம் வருமா அப்படின்லாம் இறங்கி பார்ப்போம் அப்படின்லாம் தோணும். அவசரப்பட வேண்டாம். புதன் நீச்சமாகுது 2ஆம் இடத்துல. ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங்கு, இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் எதையும் நம்ப வேண்டாம். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு இதுவும் பெரிய லெவல்ல பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உடல்ல நம்ம பார்த்துக்கோங்க. முக்கியமா வாயில பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படும். சமயத்துல ஒரு சிலருக்கு பல்லே உடையும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவியாரிடம் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனையோ பண்ணிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. தவறான விஷயங்களை பேசி நிறைய குடும்பத்துக்குள்ள சண்டையை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் குரு
ராசியில ராகு இருந்தாலும் குருவா தான் நீங்க செயல்படுவீங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து ஒரு இக்கட்டான நிலை. நீங்க உங்களுக்கு அதை செய்யணும்னு நினைப்பு வராது, செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை, எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கரப்ஷனோ ஒரு நெகட்டிவோ ஏதோ ஒரு தப்பான வேலையோ நீங்க செய்வீங்க. அதுக்கான தண்டனையை அணிவிக்கிற சூழ்நிலை பின்னாடி வரும், இப்போ வராது. காரணம் என்ன? சனி, ராசியாதிபதி சனி செவ்வாயோட சேர்றதுனால துணிச்சலை கொடுத்துரும். ராகு ராசியில இருக்கிறனால தப்பு பண்ண தைரியத்தை கொடுத்துரும். குரு அந்த ராசியை பார்க்கறதுனால வெளியே தெரியாம பார்த்துக்கும். ஸோ 100% சேஃப் தான், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்வீங்க. ஸோ பார்த்து நிதானமா செய்யறது நல்லது. ஆனா என்ன பொறுத்தவரை தவறுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அது என்ன விஷயமா இருக்கலாம், ஒரு 10 ரூபா பணத்தை எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு நகையை எடுக்கிறதா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். பட் ஆனா அந்த விஷயம் சுக்கிரன் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கத்தான் வாய்ப்பு. காரணம் என்ன? சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கனால இந்த மாதிரி விஷயங்களை ஊருக்கு உலகத்துக்கு தெரியாம நான் செயல்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும். ஸோ கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி பெரிய லெவல்ல எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாட்டியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த 6ஆம் இடத்தோட வேலைகளை நிறைய காமிக்கும். 6ஆம் இடம் வேலை செஞ்சாவே 7ஆம் இடம் பாதிக்குதுன்னு அர்த்தம். ஸோ மனைவிக்கு மருத்துவ செலவு இல்லை உங்களுக்கு கடன் அதிகமாகும் அப்படிங்க. அதாவது 6ஆம் அதிபதி சந்திரன் தான். அது இந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு தான் இவ்வளவு தான் சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா ப்ரொஃபஷன்ல தொழில நீங்க சூப்பரா இருப்பீங்க, எந்த குறையும் வராது. வருமானத்துக்கு அதை கைக்கு ஏற்ற வருமானம் உங்க கைக்கு வந்துகிட்டே இருக்கும். பணம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மதிப்பும் மரியாதையும் நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.